ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முருகன் பக்த சபை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குற அறுபடை வீடையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் பாண்டி கோவில் ரிங் ரோட்டில் அமைச்சிருக்காங்க. முருகன் பக்த சபைக்காரவங்க வந்து சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. நேற்று ராத்திரி நாங்கள் ஒரு 7:20 போல் அங்கே போயிருந்தோம். சரியான கூட்டம், பயங்கரமான ஆனால் ஏற்பாடெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. தண்ணி நிறைய இடத்துல தண்ணி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வரிசையில் போகிறதுக்கு வாலண்டியர்ஸ் எல்லாம் அழகாக அந்த வரிசையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா திவ்யமாக நிம்மதியாக தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு. இதிலேயே வந்து நாங்கள் நிறைய செல்ஃபியும் எடுத்துக்கிட்டோம். 6 படை வீடையும் ஒன்றா பார்க்குறோம். இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, மதுரையிலேயே 2 படை வீடுகள் இருக்குது. முதல் படை வீடு திருப்பரங்குன்றமும், 6ஆம் படை வீடு பழமுதிர் சோலையும் மதுரையிலேயே அமைஞ்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இப்போ வந்து நம்ம முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் முருகனை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம். நம்ம மட்டும் தரிசனம் பண்ணால் பத்தாது, நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லாமே வந்து முருகனை தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்தோம். பாருங்கள், முருகனோட அருள் ஆசி எல்லாருக்குமே கிடைக்கட்டும். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. அடுத்து 2ஆம் படை வீடு பார்க்குறோம். திருச்செந்தூர் முருகன் செந்திலாண்டவர். பாருங்கள் எவ்வளோ அழகாக தரிசனங்க கொடுக்குறாரு நம்மளுக்குன்னு. எல்லாமே அடுத்து 3ஆம் படை வீடு பழனி ராஜ அலங்காரத்தில் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. ஒரு குட்டி குழந்தை க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்களையும் விடலை, வீடியோ எடுத்துட்டோம். ராஜ அலங்காரத்தில் பழனி முருகன் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அடுத்து 4ஆம் படை வீடு சுவாமிமலை. அப்பாவுக்கு பிரம்ம மந்திரத்தை உபதேசம் பண்ண முருகன், சிவனுக்கே பிரம்ம மந்திரத்தை உபதேசம் பண்ண முருகனுடைய தரிசனம் சுவாமிமலை 4ஆம் படை வீடு. அடுத்து 5ஆம் படை வீடு திருத்தணி, தணிகை மலையில் முருகன் இருக்கார். நான் 6 படை வீட்டில் தணிகை மலை மட்டும் போனதே இல்லை. ஸோ அந்த குறையும் எனக்கு முருகன் தீர்த்துட்டார். அது நல்ல தரிசனம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அடுத்து 6ஆம் படை வீடு 6ஆம் படை வீடு பழமுதிர் சோலை. இங்கே செம்மையாக இருக்குங்க, அலர் கோயிலில் இருக்குது, செம்மையாக இருக்கும். ஒரு தடவை வாய்ப்பு இருந்தால் மதுரை வந்து பார்த்துட்டு போங்க. வள்ளி தேவ யானையோட முருகன் இருக்கார். அதுக்கடுத்து போனதுக்கு சாட்சியாக கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டோம். பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருந்தார். அவரோடையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல தரிசனம் பண்ண கையோட வெளியே வந்தோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விளக்கம் போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம செயின் போட்டால் அதுக்கு என்ன ரீசனு, தோப்புக்கரணம் போட்டால் என்ன ரீசன், பொட்டு வச்சுருந்தா என்ன ரீசன், மெட்டி போட்டுனா என்ன ரீசன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் பாருங்கள், சந்தோஷமாக